गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 1:48 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. அதற்கு பின்பாக பிரதமை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:57 மணி வரை பூசம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதிகாலையில் 5:54 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:57 மணி வரை மூலம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுடைய சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அதன் சார்ந்த செலவினங்களை இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் இன்றைய தினத்துல நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த செலவினங்கள் இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன மந்த போக்குகள் இருக்கலாம். கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது. லாபம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யுங்க. அதுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தருவீங்க. உங்க வழியிலிருந்து இவங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
உல்லாச பயணங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள், நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரியான இடமாற்றத்தின் வழியிலையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்னால உங்களுடைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது. உடல் நல ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க, அதுவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் இளம் ப்ளூ நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல சந்திர பகவானும் ராசியிலிருந்து தனஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். தொழில் வழி வியாபாரங்கள் வழியில வருமானங்கள் உங்களை சேரக்கூடிய தினமாக இருக்கின்றது. புதிதாக தொழில் முயற்சிகள், வியாபார முயற்சிகள் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு அது குறித்து உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நண்பர்கள், ஒரு சில உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல முடிந்த அளவு தவிர்க்கலாம். பேசக்கூடிய சொற்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. மற்றபடி பொருள் வரவு, பண வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தா அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகள் அவசியம். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த பகுதிகளிலையும் உங்களுக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய உயர்வை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல உள்ளது. உங்களுடைய சிந்தனைகளும் உயர்வானதாக இருக்கும். சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இரக்க சிந்தனையோடு நடந்து கொள்ளுவீங்க. உதவக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அப்பா வழியிலிருந்து, தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்து, ஒரு சில அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், அது குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தலைமை பொறுப்புகளை தாங்கி நடத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளும் எதிர்பார்த்த வரவுகளும் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு
புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இருக்கலாம். இதுல கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிர்பாராத வகைகளில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள், முதலீடு போடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். ஒரு சில இடையூறுகள், ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. உடல்நிலை சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். கண் மற்றும் பாத பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கடனை திரும்ப அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அதுலேயும் ஒரு சிலருக்கு இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கலாம். அதனால செலவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனங்கள் அவசியம். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் செய்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். அதில் நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் வழியிலான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ளலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ், உயில் சம்பந்தமான விஷயங்கள், இதன் வழியிலான செலவினங்கள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இந்த வேலைகள் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிர்பார்த்த லாப நிலைகள், யோக நிலைகள் கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய மனைவி வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து, பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து, இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது. இவங்க வழியில உங்களுக்கு லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்கள் உள்ளது. பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. விரும்பிய விஷயங்கள்ல மனம் ஈடுபடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்னால உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதேனும் நன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம். உடல் நல ஆரோக்கியம் மேம்படும். விடுபட்ட விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். அதுவும் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு.
துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்துறையிலும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த வழியில் ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும். இல்லைன்னா அந்த துறையில் இருக்கிற பொழுது சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உணவு உடை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் செலவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில்முறை வியாபார முறை வழியில் செலவினங்கள் இருக்கும். தொழிலில் உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகளில் முடிந்த அளவு தவிர்க்கலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். பயணங்களாக இருந்தாலும் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகளாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறையில இருக்கிறீங்க, அரசியல் துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த அளவு முன்னேற்றம் இன்றைய தினத்தில் இருக்கும். மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய தினம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உறவு முறைகள்
அண்டை அயலார்கள் வழியிலிருந்து ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளோ, எதிர்பாராத செலவினங்களோ, கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் வீடு, வாகனம், மனை சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இருக்கலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பென்ஷன் சார்ந்த விஷயங்கள், உயில் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இதுல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள், உயில் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதன் வழியில் சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட வரன் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வியாபாரம், பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். புதிதாக பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபகரமானதாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. திருமணம் சார்ந்த, வெளிநாடு சார்ந்த, பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. இந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம். உங்களுடைய மனைவி, நண்பர்கள், இரண்டாவது பிள்ளைகள், நண்பர்கள், பார்ட்னர், இந்த மாதிரியான நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். அதுவும் லாபகரமானதாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல உள்ளது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வழியில மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக உள்ளது. பள்ளி ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். குடும்ப வழி செலவுகள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில செலவினங்கள் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உறவு முறைகள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்லையும், செலவு சார்ந்த விஷயங்கள்லையும், உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிதாக வேலை தேடுறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம்.
வழக்கு ரீதியிலான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவ விஷயங்கள் வழியில் உடல்நல ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க, நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள், பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள், உடைமைகளை பாதுகாக்கிற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணியிடங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் ஒரு சிலர் வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மனதளவில் உங்களை குறித்த ஏதாவது ஒரு சில விஷயங்கள் குறித்து ஏதாவது தன்னம்பிக்கை குறைவான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான கவலைகளை விட்டுட்டு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். பூஜை, பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள்ல மனம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கலைத்துறை சார்ந்த, திரைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த வரவான செய்திகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.